ஏதோ வேலைக்கு போனேன், ஆனால் என்னை அடிமைப்படுத்திட்டாங்க, யாருக்கும் தெரியாது, எனக்கு வர முடியலை வெளியே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. அந்த இடத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். ஐயோ, வெளி தேசத்தில் நான் வந்துட்டேன், வேலைக்குன்னு வந்தேன், ஒரு அடிமையை போல என்னை நடத்துகிறாங்களே, நான் உடஞ்சி போய் இருக்கிறேனே, ஐயோ எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி ஏங்குறீங்களா? அந்த இடத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இயேசு உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இயேசுவின் வார்த்தையை அப்படியே விசுவாசிங்க. இயேசு என்னை விடுதலையாக்கி விட்டார் என்று சொல்லி அவரை ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. நிச்சயமாய் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். நிச்சயமாய் வெளி வருவீங்க. பிசாசின் தாக்குனால் ஒருவேளை பாதிக்கப்பட்டு அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தினது போல அவர்கள் அடிமை அல்ல, அடிமைப்படுத்தப்பட்ட ஜனமாய் காணப்பட்டார்கள். இதுபோல பிசாசின் தாக்குதல்னால குடும்பம், ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் ஒரு நபர் அடிமைப்படுத்தப்படுறாங்களா? இயேசுவை விடுதலையாக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் மத்தியில் அவர் பிரசன்னமாக இருக்கிறார். நான் பிரசங்கிக்கிற இயேசுவை விசுவாசித்து பாருங்கள், அற்புதங்களை காணலாம். ஃபுல் வீடியோவை பார்க்க ஹேண்டில் கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.